நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை வேண்டும். நான் நன்றாக வருவேன், நான் நன்றாக படிப்பேன், நான் உயர்ந்த நிலைக்கு போவேன், நான் உன்னத ஸ்தானத்துக்கு போவேன், எல்லோரும் மதிக்கும்படியாக வாழ்வேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அவரவர் மனசுக்குள் இருந்தால் அவர்கள் உயர்ந்தே வருவார்கள் என்று இதன் மூலம் தெரிவித்துக்கொள்ள ஒரு சிறிய கதையை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு நாட்டில் ஒரு பெரிய ராஜா ஒருத்தர் இருந்தார். ராஜா என்ன பண்ணார், ஒரு பெரிய ஒரு இரும்பு கேட்டு, இதையே யார் கைகளால் திறக்கிறீங்களோ அவங்களுக்கு பாதி ராஜ்யத்தவையே தருவேன், இல்லையா கைகளை வெட்டி போடுவேன் அப்படின்னு ஒரு பந்தயம் வச்சார். உடனே என்னாச்சு, எல்லாரும் பயந்துட்டாங்க, கை போயிருமே, கை போனால் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு பையன்னா கொஞ்சம் வாலிப பையன், நான் போய் கதவை திறக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்புறம் எல்லோரும் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சொன்னாங்க, தாத்தா பாட்டி சொந்தக்காரன் அண்ணன் தம்பி அவங்க கூட படித்தவன் ஊருக்காரன், டேய் கை போயிருண்டா, கை போனால் நீ ஏடா பண்ணுவேன் அப்படி இப்படின்னு அவனுடைய நம்பிக்கையே இழக்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அவன் சொன்னான், போனால் 2 கை தானே போகும், ஆனால் நான் ஜெயித்தா பாதி ராஜ்யம் எனக்கு வரும், உயிர் போகாதே என்று சொல்லி அந்த நாள் வந்தது. அவன் நேராக போனான். தன்னுடைய முழு தைரியத்தை காட்டி என்ன பண்ணால், கதவு கிட்ட போன உடனே கை வச்சோடனே கதவு திறந்துடுச்சு. ஏன்னா கதவு போட்டவே இல்லை, அந்த இரும்பு கேட்டு போட்டவே இல்லை. யார் தைரியசாலின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக செய்யப்பட்ட தனக்கு ஒரு தனக்கு ஒரு நல்ல ஒரு தைரியமான ஆள் இந்த நாட்டில் இருக்கிறான்னு கண்டுபிடிக்க அந்த பந்தயத்தை அந்த ராஜா வச்சுருந்தார். அவர் சொன்னபடி பாதி ராஜ்யத்தை எழுதி கொடுத்தாரு. அவன் இந்த ஊருக்கெல்லாம் ராஜாவானார், சின்ன குட்டி ராஜாவானார். இதில் என்ன இருக்கிறது என்றால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை, என்னால் முடியும் அப்படிங்கிற. அதே போல் தான் பைபிளில் பார்த்தீங்களான்னா, கோலியாத் என்பவன் வந்தான், சவுலுடைய எல்லாரும் பயந்தார்கள், அவருடைய அண்ணன் தம்பிகள் எல்லாம் பயந்தார்கள், சவுளுடைய படையாட்கள் பயந்தார்கள். ஆனால் ஒரே ஒருத்தன், நான் அவனை கொள்கிறேன் அப்படின்னு போனான். எல்லாத்த விட சிறிய வயது, எல்லாத்த விட இளம் வயது, சவுல் அந்த படைத்தளபதிக்கான எல்லா உடைகளை போட்டாலும் அந்த உடைகளெல்லாம் நிற்கலை. ஆனால் அவன் என்ன சொன்னான், நான் போகிறேன், என்னை உண்டாக்கின தேவனின் நாமத்தில் அவனை அடித்து கொள்ள போகிறேன், அந்த தன்னம்பிக்கை. அதே மாதிரி போனால் ஒரு கல்லை அடித்தான், நெத்தியில் பட்டுது, செத்து போனான். அவனுடைய உடைவாளை எடுத்து அவனுடைய கழுத்தை வெட்டி ஜோராக சவுலுக்கு கொண்டு வந்து காமிச்சான். இதுதான் தன்னம்பிக்கை. என்னால் முடியும், என்னால் முடியும் அப்படிங்கிறதில்ல, நான் சொல்கிறேன், உன்னால் முடியும் தம்பி, உங்களால் முடியும் ஐயா, உங்களால் முடியும் சகோதரி. தன்னம்பிக்கையோடு வாழுங்கள், எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை சந்திப்போமா?